வெல்கம் டு சேனல் A to Z இன் மைனிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஜிஎம்எஸ் குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபார்ம் ஜேஎன்கே டிஜிஎம்எஸ் போர்ட்டலில் வந்து சப்மிட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இன் குவார்டர் வந்து நம்ம பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா டிஜிஎம்எஸ் போர்ட்டல் நம்ம பண்ணுறதுக்கு எப்படி போயிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு SOP மாதிரி போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்துட்டு இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் புரியும். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கு டிஜிஎம்எஸோட அஃபிஷியல் போர்ட்டலுக்கு நீங்கள் போயிடணும். dgms.co.in அந்த போர்ட்டலில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி கார்னரில் ஆக்சிடெண்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லாகின் இருக்கா, இதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் எடுத்தோடனே யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு போட்டுறாதீங்க, லாகின் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடல் கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் வந்து கிளிக் ஆச்சுனாலும் ஒரு சில டைம் நம்ம கிளிக் பண்ணி போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் லாகின் ஆக மாட்டேங்குது. ஸோ அதால் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைன் யூசர் லாகின் ஆக்சிடெண்ட் அப்படின்னு இருக்கா, இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அது இந்த விண்டோ தான். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மைன் சைஸ் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு இண்டிவிஜுவலாக வந்துட்டு நீங்கள் டிஜிஎம்எஸ் அந்த ரீஜனல் டிஜிஎம்எஸில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டு இந்த கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன்ஸ்க்கான அந்த 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 விண்டோக்குள்ளே போயிடும். இதுதான் அந்த விண்டோ. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஜே அண்ட் ஃபார்ம் கே. ஓகேங்களா? இது அந்த குவார்டர் ரிட்டர்னுக்கான ஆக்சிடென்ட் ரிலேட்டட் 2 ஃபார்மு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கே அப்படின்றது பார்த்திங்கன்னா மைனர் ஆக்சிடெண்ட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் தான். ஆனால் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் கேவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குவார்டர் ரிட்டர்னில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குவார்டர்லி சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அதான் வந்துட்டு ஃபார்ம் ஜே அண்ட் ஃபார்ம் கே வந்துட்டு குவார்டர் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் MMRல பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 3 month ஒன்ஸ் குவார்டர், இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு ரூல்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் ஜே வந்துட்டு ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபார்ம் ஜே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் அந்த விண்டோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மைன்ஸுக்கு சப்மிட் பண்ண எல்லா ஃபார்முக்கே வந்து பார்த்திங்கன்னா இயர் அந்த குவார்டர் வைஸ் பார்த்திங்கன்னா வியூ ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூன்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த வியூ ஆப்ஷனை போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வந்து பார்த்துக்கலாம் அது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா புதுசாக சப்மிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா புது குவார்டர் இருக்குது அப்படின்னா இங்கே ஆட் நியூன்னு இருக்கா, அந்த ஆட் நியூவை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த விண்டோ பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஜே வந்துருச்சுங்களா. ஃபார்ம் ஜே as per ரூல் நம்பர் 76(1) ரிட்டர்ன் ஆஃப் ரிப்போர்ட்டபிள் ஆக்சிடெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த குவார்ட்டருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணிடணும். Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எந்த குவார்ட்டர்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா Q3 2025 வந்து செலக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த இது வந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த மைன், உங்கள் மைன்ஸோடைய நேம் என்ன அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து லின் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில டைம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக் வந்துட்டு உங்கள் மைன்ஸ் இருக்குது. அட்ரஸ் ஆஃப் த ஓனர், உங்கள் கம்பெனியோடைய அட்ரஸ் என்ன அதை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டர் வந்துட்டு எண்டிங் டேட் ஆஃப் த குவார்ட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த Q3 வந்து பார்த்திங்கன்னா 30th September, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த குவார்ட்டர். இது Q1க்கு 31st March. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா Q4க்கு வந்துட்டு 31st December. ஓகேங்களா? ஸோ இதுமாதிரி ஒரு குவார்ட்டருக்கு வந்துட்டு ஒரு அந்த எண்டிங் டேட் என்னவோ அந்த எண்டிங் டேட் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைன் கோடு என்ன, ஸ்டேட் என்ன, மைன் ஓனர் நேம், உங்களுடைய கம்பெனி நேம் போட்டுக்கோங்க. என்ன மினரல் ஒர்க் பண்ணுறீங்க, லைம்ஸ்டோனா ப்ளூ மெட்டலா, அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன மினரல் ஒர்க் பண்ணிக்கோ அந்த மினரல் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரோல் பார் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறையா அந்த மினரல் லிஸ்ட் ஆகும். அந்த மினரல் லிஸ்ட்டை எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் அந்த டீட்டெயில் வந்து நீங்கள் தர மாதிரி இருக்கும். எதுவும் இல்லை அப்படின்னா நில் அப்படின்ற மாதிரி இங்கே ரிமார்க்ஸை மட்டும் போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட், எந்த டேட் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, என்ன பிளேஸ், உங்களுடைய அந்த காப்பீஸோட பிளேஸ் போட்டுக்கோங்க. நேம் வந்துட்டு மேனேஜரோட நேம் ப்ரிஃபரபுளாக போடுங்க. டெசிக்னேஷன் மைன்ஸ் மேனேஜர்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 3 சாப்டராக இருக்கும். ஸோ இந்த 3 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபைனல் சப்மிட்னு இருக்கும். அந்த ஃபைனல் சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ம் ஜேன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோவுக்கு போய்டும். திரும்ப வந்துட்டு ஸ்டார்டிங் இந்த டேஷ்போர்ட் பார்த்தா அந்த டேஷ்போர்டுக்கு போய்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் ஜே டேஷ்போர்டில் இந்த இது வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ண அந்த இதெல்லாம் வந்துட்டு வியூன்னு சொன்னல இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த Q3க்கு வந்துட்டு Q3 பார்த்திங்கன்னா வந்துட்டு 2025ல் சப்மிட் ஆகிருச்சு. ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து வியூ பண்ணுறது என்ன பண்ணாலும் அந்த வியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது வந்துட்டு வியூ ஆகும். எந்த மாதிரி வரும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் அந்த ஃபார்ம் ஜே கன்ரிட்டன். ஓகேங்களா, இதான் ஃபார்ம் ஜே. இது வந்து மைன்ஸ் நேம், லின் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் அட்ரஸ் நம்ம கொடுத்தது எல்லாமே வரும். மைன் கோடு, ஸ்டேட், இந்த மினரல் என்ன எல்லாமே கொடுத்தது வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிடென்ட் எதுவுமே நில்லுன்னு கொடுத்தது வரும். அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு நம்ம மைன்ஸ் மேனேஜர் யார் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஜிஎம்எஸ் ஆஃபீஸ் கமிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு டிஜிஎம்எஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீஜனல் டிஜிஎம்எஸ் ஆஃபீஸ்க்கு சைன் பண்ணி ஒரு காப்பி நீங்கள் அனுப்பி வைக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ இன்னொரு காப்பி நீங்கள் எடுத்து சைன் பண்ணி உங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட். ஸோ இதே சேம் ப்ரொசீஜர் தான் ஃபார்ம் கேக்கும். சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் கேன்னு இருக்குல்ல, இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் அதே மாதிரி எல்லா ப்ரொசீஜருமே வரும். சேம் அதே ஃபார்மெட் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சக்கப்புறம் மறுபடியும் ஃபார்ம் கேன்றது மாதிரி டேபிள் வந்துடும். அதே ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் 2 ரிட்டர்ன் ஒன்றா அனுப்பிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி குவார்டர்லி ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து 20th பார்த்திங்கன்னா ஆனா 20th பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேங்களா, ஸோ அதை ரிமைண்ட் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இதுக்கான எஸ்ஓபி. இந்த எஸ்ஓபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் மைனிங் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் அப்டேஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.